மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நாடு முழுவதும் நடைபெறுகிறது. இத்தேர்வுக்காக தமிழகத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள ஏற்பாடுகள் என்ன, சென்னையில் கள சூழல் என்ன என்பது தொடர்பான தகவல்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் தாயுமானவன். தாயுமானவன், இன்றைய தினம் சரியாக எத்தனை மணிக்கு தேர்வு தொடங்க இருக்கிறது? இதற்காக என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. இளநிலை மருத்துவம், பல் மருத்துவம் உள்ளிட்ட படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு என்பது அகில இந்திய அளவில் இன்றைய தினம் நடைபெறுகிறது. தேசிய தேர்வு முகமையின் தரப்பில் நடத்தப்படக்கூடிய இந்த தேர்வை எழுதுவதற்காக 12ஆம் வகுப்பு படித்திருக்கக்கூடிய மாணவிகள் தற்போது தேர்வை எழுதுவதற்காக தேர்வு மையங்களை நோக்கி படையெடுத்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் நேரடியாகவே பார்க்க முடிகிறது. விரிவான ஏற்பாடுகள் தற்போது செய்யப்பட்டிருக்கின்றன. பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகளுடைய அடிப்படையில் தற்போது இந்த நீட் தேர்வு என்பது நடைபெற இருக்கிறது. மதியம் சரியாக 2 மணி அளவில் இந்த நீட் தேர்வு என்பது துவங்க இருக்கிறது. மாலை 5:20 மணி வரைக்கும் இந்த தேர்வு என்பது நடத்தப்பட இருக்கிறது. இதற்கு முன்னதாக வருகை தந்திருக்கக்கூடிய மாணவர்கள் காலை 11 மணி முதல், அதாவது சற்று முன்பிலிருந்து தற்போது தேர்வு கூடத்திற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. பல்வேறு கட்டுப்பாடுகளோடு மாணவர்கள் தற்போது உள்ளே தேர்வு அறைக்கு அனுமதிக்கப்படுறாங்க. 1:30 மணிக்கு மேலே எந்த மாணவர்களும் உள்ளே நுழைவதற்கு அனுமதிக்கப்பட மாட்டாது என தேர்வர்கள் தற்போது எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய நிலைப்படி பார்த்தோம் என்றால் தேர்வுகளை எழுதுவதற்கு பல்வேறு பகுதிகளில் இருந்து மாணவர்கள் வருகை தந்திருப்பதை பார்க்க முடிகிறது. நாடு முழுவதும் 22.80 லட்சம் மாணவ மாணவிகள் இந்த தேர்வை எழுதுறாங்க. தமிழ் உட்பட 13 மொழிகளில் தேர்வை எழுதுவதற்கு ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. நாடு முழுவதும் 552 நகரங்களிலும், துபாய், சிங்கப்பூர் உள்ளிட்ட 14 வெளிநாடு மையங்களிலும் என 5500 மையங்கள் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தமட்டில் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோவை உள்ளிட்ட 30 நகரங்களில் பிரதானமாக தேர்வு மையங்கள் என்பது அமைக்கப்பட்டிருக்கின்றன. காலை 11 மணி முதல் 1:30 மணிக்குள்ளார அந்த தேர்வு மையத்திற்குள் இந்த தேர்வர்கள் அனுமதிக்கப்பட்டு வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். நாம் இருக்கக்கூடிய பகுதி என்பது தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் கல்லூரியில் இருக்கிறோம். மாணவ மாணவிகள் தற்போது உள்ளே நுழைவதற்கான அந்த வாய்ப்பை இங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் வழங்கி வராங்க. புகைப்படம் ஒட்டப்பட்ட ஹால் டிக்கெட்டுடன் ஆதார், பான் கார்டு, பாஸ்போர்ட் அல்லது வாக்காளர் அட்டை, ஓட்டுநர் உரிமம் உள்ளிட்ட ஏதேனும் அடையாள சான்றிதழ் இருந்தால் மட்டுமே தற்போது தேர்வு கூடத்திற்கு அனுமதிக்கப்படக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. கடந்த காலங்களில் புர்கா உள்ளிட்ட மத நம்பிக்கை சார்ந்த உடைகளை அணிவதற்கு அனுமதி என்பது மறுக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த முறை பார்த்தோம் என்றால் தேர்வர்கள் மத நம்பிக்கை சார்ந்த அடையாளங்களையோ பொருட்களையோ அணிந்து வரலாம் என்ற ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே சமயம் முறையான சோதனைக்கு பிறகே தேர்வர்கள் உள்ளே நுழைவதற்கு அனுமதி வழங்கப்படும் என்ற ஒரு உத்தரவு வழங்கப்பட்டிருப்பதால தற்போதே முன்கூட்டியே தேர்வர்கள் தங்களுடைய உடைமைகளை சோதித்து உள்ளே நுழைவதற்கான வாய்ப்பை பெற்று வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. சென்னை தவிர்த்து மற்ற பிற நகரங்களில் இருந்து தேர்வு எழுதுவதற்காக வந்தவர்கள் பெற்றோர்களோடு இங்கே வருகை தந்திருக்கிறாங்க. ஆங்காங்கே நீண்ட வரிசையில் நிற்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. கோடை வெயில், கோடை வெப்பத்தின் காரணமாக தேர்வர்கள் முன்கூட்டியே தேர்வு அறைக்கு செல்வதற்கு தயாராகி இருக்கிறாங்க. தேர்வை பொறுத்த மட்டில் பார்த்தோம்னால் 2 மணிக்கு தான் தொடங்குகிறது. 1:30 மணி வரைக்கும் தேர்வு கூடத்திற்கு செல்வதற்கு வாய்ப்பு என்பது வழங்கப்படுகிறது. ஆனால் பெரும்பாலான தேர்வர்கள் வெயிலுடைய தாக்கம் தாங்க முடியாமல் தற்போதே செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. மீதம் இருப்பவர்கள் சாலையில் தங்களுடைய புத்தகங்களை எடுத்துக்கொண்டு படித்து வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். குறிப்பாக சாதாரண ஆடைகளை அணிவதே சரியானது என்றாலும் தேர்வர்கள் தங்களுக்கு தேவை என்று, உகந்தது என்று நினைக்கக்கூடிய ஆடைகளை அணிந்து வரலாம். ஆனால் முன்கூட்டியே அந்த தேர்வு மையத்திற்கு செல்வதற்கு முன்பாக முழுமையான பரிசோதனைக்கு பிறகாகத்தான் உள்ளே நுழைவதற்கான வாய்ப்பு என்பது வழங்கப்படுகிறது. இவை தவிர்த்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் கேஜெட்டுகள் எடுத்து வரக்கூடாது. குறிப்பாக வாட்ச் அணிவதை தவிர்க்க வேண்டும். அதேபோல் ஹை ஹீல் சொல்லக்கூடிய காலணிகள் அணிவதை தவிர்க்க வேண்டும். ஷூ அணிவதை தவிர்க்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகள் என்பது இருக்கின்றன. அதேபோல் ஆபரணங்கள் அணிவதையும் தவிர்க்க வேண்டும் உள்ளிட்ட கட்டுப்பாடுகள் வழக்கம் போலவே இருக்கக்கூடிய நிலையில் தேர்வர்கள் இந்த பகுதிக்கு வருகை தந்திருப்பதை பார்க்க முடிகிறது. பெற்றோர்களோடு இங்கே வருகை தந்திருக்கிறாங்க. நம்மிடையே சிலர் இருக்கிறாங்க, கேள்வி பண்ணிக்கலாம். சார், எங்கேருந்து வந்திருக்கிறீங்க? யாருக்காக வந்திருக்கிறீங்க? எந்த அளவுக்கு ஏற்பாடுகள் இங்கே செஞ்சுருக்கிறாங்க? எவ்வளோ நேரமாக காத்திருக்கிறீங்க? நாங்கள் எக்மூர்லேருந்து வரோம் சார். நாங்கள் என் டாக்டர் கோசம் வந்திருக்கோம். நாங்கள் ஒரு ½ ஹவர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ அலோவ் பண்ணிட்டாங்க, டாக்டர் உள்ளே போயிட்டாங்க. 1 மணிக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் சொல்லியிருக்கேன். அதனால் இப்போ முன்னாடியே அனுப்பிட்டோம் நாங்கள்.
வெயிலுடைய அந்த வாட்டம்ன்றது எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு வெயில் வாட்டுது, இதுக்கு மத்தியில் அந்த மாதிரி தேர்வுகள் வைக்கிறாங்க, எந்த அளவுக்கு மாணவர்களுக்கு சாதகமாக இருக்கும்? இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெயில் எப்போயும் வெயில் சீசன் தான், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. படிப்புக்கோசம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் வரோம் நாங்கள். ஏராளமானோர் தற்போது கடைசி நேரத்தில் தங்களுடைய அந்த தேர்வை எழுதுவதற்காக தயார்படுத்தக்கூடிய வகையில் தற்போது இந்த பஸ் ஸ்டாப்பில் நின்று கொண்டு அதை இறுதிக்கட்டமாக அந்த படிக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். நம்மிடையே சிலர் இருக்கிறாங்க, கேள்வி நினைக்கலாம். எங்கேருந்து வரீங்க, எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிருக்கிறீங்க? எல்லோருமே இறுதிக்கட்ட அந்த படிப்பதற்கு அந்த இறுதிக்கட்டமாக தங்களுடைய தேர்வுகளுக்கு தயார்படுத்துவதற்காக இங்கே காத்திருப்பதால் பலரும் வந்து இந்த செய்தியாளர்களுக்கு அந்த பேட்டி அளிப்பது வந்து தவிர்க்கக்கூடிய காட்சிகளை தான் நம்ம நேரடியாகவே பார்க்க முடிகிறது. கள விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் ரகசிய சிநேகிதியே தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.